கவர்மெண்ட்டில் தர டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி எவ்வளோ அமௌண்ட்டு, எப்பப்போ வரும், யாரெல்லாம் எலிஜிபிள், ப்ரைவேட்டில் பார்த்தா வருமா, இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கன்சீவை கன்ஃபார்ம் பண்ண உடனே 12 வீக்ஸ்க்குள்ளே உங்கள் ஊரில் இருக்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் போனீங்கன்னா உங்கள் வார்டுக்குன்னு ஒரு ஏரியா நர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் உங்கள் லாஸ்ட் பீரியட் டேட்ஸு, உங்கள் டீட்டெயில்ஸை சொல்லிவிட்டு உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் ஹஸ்பண்ட் ஆதார் கார்டு, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா பிக்மி ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி RCHIன்னு ஒன்று தருவாங்க. அதை வாங்கிட்டு அப்புறம் இது 12 வீக்ஸ்க்குள்ளே தான் பதிவு பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணால் அமௌண்ட்டு வர வாய்ப்பு கம்மின்னு அந்த அக்கா சொன்னாங்க. அதனால் 12 வீக்ஸ்க்குள்ளேயே பண்ணிடுங்க. அப்புறம் அந்த RCHID ரொம்ப 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 முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போனால் கூட கேட்பாங்க, GHல ரிஜிஸ்டர் பண்ணி RCHID வாங்கிட்டிங்களா, அதை கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ RCHID ரொம்ப 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 முக்கியம். அதை வாங்கிக்கோங்க. அமௌண்ட் கூட நெக்ஸ்ட்டு RCHID தான் ஃபஸ்ட்டு. இது இருந்தால் தான் டெலிவரி பார்ப்பாங்க. எந்த ஸ்கேன் சென்டருக்கு போனாலுமே RCHID கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்கிறேன். அது 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் RCHID வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணதுமே 3rd மந்தில் 2000 வர்த்துள்ள நியூட்ரிஷன் கிட்டு கொடுப்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 4th மந்த்து கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள அக்கௌண்ட்டுக்கு 6000 போட்டுருவாங்க. அது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்னால் சீக்கிரமாக வரும். தென் இன்னொரு நியூட்ரிஷன் கிட் 7வது மந்த்து செக்கப்புக்கு போகிறப்ப கொடுப்பாங்க. அதுவும் 2000 வர்த்துள்ள கிட்டு. இந்த 2 கிட்டுக்கு இடையில 3 மந்த்ஸ் கேப் இருந்தால் தான் தருவாங்க. இப்போ டோட்டலாக 2 கிட்டும் 4000 அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் 6000 க்ரெடிட் ஆகும். இப்போ 10000 முடிஞ்சிருச்சு. அப்புறம் டெலிவரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா மீதி இருக்க அமௌண்ட் வராது. எனக்கும் அப்படி தான் வரல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பார்த்தா தான் வரும். அப்புறம் உங்கள் ஏரியா நர்ஸ் கால் பண்ணி கேட்பாங்க டெலிவரி ஆச்சான்னு. அப்படி கேட்கலன்னா நீங்களே கால் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் பிக்மி ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. அப்புறம் உங்கள் குழந்தைக்கு 1.5 மாதம், 2.5 மாதம் அண்ட் 3.5 மாதம் தடுப்பூசி போட்டதுக்கப்புறமா ஒரு 6000 அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகும். அப்புறம் பேபிக்கு 9 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனோடனே உங்கள் பேபி ஹெல்த்தை நர்ஸ்கிட்ட செக் பண்ணி பிக்மி ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணால் அப்போது ஒரு 2000 க்ரெடிட் ஆகும். இப்போ டோட்டலாக 18000 வந்திருக்கும். ஆனால் நம்ம கைக்கு வர்றது 14000 தான். அப்புறம் அது நியூட்ரிஷன் கிட்ட தராங்க 2, அதனால் 4000 அதில். அப்புறம் இது யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகாது. ஒருவேளை கன்சீவ் ஆகி அபார்ஷன் ஆனாலும் இது வராது. இந்த அமௌண்ட், நியூட்ரிஷன் கிட்டு, இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு மட்டும்தான். 3rd ப்ரெக்னன்சிக்கெலாம் எந்த பெனிஃபிட்ஸும் வராது. அப்புறம் ஒரு சில பேர் 18 இயர்ஸ்லேயே மேரேஜ் ஆகி கன்சீவ் ஆகியிருப்பாங்க. அவங்க அப்ளை பண்ணால் வராது. அப்ளை பண்ணும்போது 19 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இருக்கணும் ப்ரெக்னென்ட் உமனுக்கு. அப்புறம் இந்த அமௌண்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு ஏதாவது வரலன்னா 104க்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பிக்மி ஆப்பில் எப்படி செல்ஃபாக ரிஜிஸ்டர் பண்ணுறது, போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு 5000 தருவாங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த 3 வீடியோவில் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டாக வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.